அது என்ன செய்யணும் என்னென்ன பொருள் புரியாமலே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எனக்கு எங்கள் மனசில் நிலை பெற்று இருக்கக்கூடிய மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அறிவாளியாக இருக்கிற மாணவன் நினைப்பில் இருப்பான். நல்லா தெரிஞ்சிருக்கும் அவனை, நல்ல நிறைய மார்க் வாங்குறவனே தெரியும், படு முட்டாளாக இருக்கிறவனையும் தெரியும், நடுத்தரமாக இருக்கிறவங்களே எங்களுக்கு தெரியாது. அவங்களே சொன்னால் கூட என்ன தெரியுதானே, தெரியுது தெரியலன்னு அர்த்தம். தெரியுதுன்னு சொன்னால் தெரியுது, இல்லைன்னா சொல்லுங்க பார்ப்போன்றவா சில பேர். இந்த டெஸ்டெல்லாம் வைக்காதடா. அன்னைக்கு ஒரு பையன் போனான், நான் கடத்தலுக்கு போகிறேன், வெயிலாக இருக்குது, வெயில் கடுமையான வெயில், கிட்ட தானே போயிட்டு வருவோன்னு போனால் இப்போ வயசாகிட்டா போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு பையன் வந்தான், மாணவன். அவன், ஐயா உட்காருங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தான். உட்காந்து எனக்கு இடையிலேயே நினப்பு வந்தது, இவனை நம்பி ஏறிட்டமே, உண்மையிலேயே இவன் கொண்டு சேர்ப்பானா, எதுக்கு நம்மளை விரும்பி கூப்பிட்டான். போகும்போது நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு கூட குறைச்சலாக பேசியிருக்கலாம், சமயத்தில் அடித்து கூட இருப்பேன். ஆமாம் சார், என்ன கூட நீங்கள் அடிச்சிக்க, அதெல்லாம் மறந்துடுங்கடாப்பா, அதுக்கு இப்போ பழி வாங்காதீங்கன்னு. இல்லை, அவன் சிரிச்சிட்டான். அப்போ ஒருத்தன் வந்துட்டான், அவன் மேலே மோதிட்டான். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன் சார், நீங்கள் இதை சொன்னதுனால தான் இப்போ மோதினான்னு சொல்லி சொன்னான். இப்போ அந்த மாணவர்கள் பார்க்குற போது ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு. நல்லா இருக்கிற மாணவர்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய போஸ்டல் ஆஃபீஸராக இருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார், என்கிட்ட படித்தவர், அவர் பெங்களூரில் இருக்கிறார். வாங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தங்கி இருந்துட்டு போகலான்னு கூப்பிட்றாரு. அதெல்லாம் கேட்குற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சில ஆசிரியர்களை நினச்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள்லாம் ஆசிரியர் வேலை பார்த்தனாங்க தான். ஒரு சில ஆசிரியர்கள் மாணவர்கள் மனசில் நீங்காத இடம் பெற்றிருப்பான். நான் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்கிறேன் பாருங்க, வரதராஜன்னு பேர், ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார். என்ன அவர் ஸ்கூலுக்கு பேச கூப்பிட்டார். காலையில் மீட்டிங், மாணவர்களுக்கெல்லாம் பேச்சு. 1 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளெல்லாம் வரிசையாக நிறுத்தி கிளாஸுக்கு கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் கிளாஸ் விட போகிறாங்க. போதும், நானும் அந்த ஹெட்மாஸ்டர் வரதராஜனும் நிற்கிறோம். அப்படி அப்போ அந்த வரிசையில் போகிற பையனில் 2 பையன் அந்த வரிசையிலேருந்து பிரிஞ்சு ஓடி போய் இந்த கிளாஸ் ரூம்குள்ளே பூந்துட்டான். அந்த ட்ரில் மாஸ்டர் என்ன பண்ணார், அவனை 2 பேரையும் கூப்பிட்டு அடிக்கிறார். இந்த விசில் கயிறு இருக்கு பாருங்க, இந்த கைத்தால அடிக்கிறார். இந்த வரதராஜன் சார் நிறுத்து துர்ராஜ் நிறுத்தினார். நிறுத்திட்டார். இங்கே இப்போ எதுக்கு அவங்கள அடிக்கிற, லைன்லேருந்து பிரிச்சுட்டு போயிட்டானு ஓடிட்டானு சார் 2 பேரும். ஏன் ஓடினான்னு பார்த்தியா, காலில் செருப்பு இல்லைடா, இந்த வெயில் சூடு தாங்காமல் ஓடுறான். நீ நடப்பியா வெறுங்காலோட? சின்ன பிள்ளைங்க சூடு தாங்கலை ஓடிருக்கான். அதை பார்க்காம சரி, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு செருப்பு இல்லைன்னு லிஸ்ட் எடுத்துருவானார். ஒரே வாரத்தில் செருப்பு கொடுத்தார் சார் அவங்களுக்கு. அவர் ரிட்டையர் ஆன போது அவரை உட்கார வச்சு எல்லா பிள்ளைகளும் ஒரு வண்டியில், ஒரு சேரட் வண்டியில் இழுத்துக்கிட்டு வந்தானு சார். அவனும் குதிரை போட்டாமல் அவனும் இழுத்துக்கிட்டு வந்தான் சார். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. அடிக்கிறிய, ஏன் அடிக்கிற, அவன் காலில் செருப்பு இல்லைடா, இந்த வெயில் தாங்காமல் ஓடிருக்கான், அதை பார்க்காம அடிக்கிற. அவனுக்கு செருப்பு கொடுக்குற வேலையை பார், நாளிலேருந்து வரிசையில் வருவான். அதாவது திருவள்ளுவர் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்ங்கிறார். ஒரு நோய் இருந்ததுன்னா அந்த நோய்க்கு மருந்து கொடுக்காது,
அந்த நோய்க்கு என்ன காரணம்னு பார்த்து அது நீக்கிறதுக்கு வாய்ப்ப செயல்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. வாய்ப்பன்னா இவன் உடம்புக்கு எந்த மருந்து கொடுத்தா ஒத்துக்குமோ அதை கொடு, இந்த சீசனுக்கு எது கொடுத்தா ஒத்துக்குமோ அதை கொடு. குளிர் சீசனில் குளிர்ச்சியான மாத்திரையை கொடுக்காத, வெப்ப காலத்தில் வெப்பமான மாத்திரையை கொடுக்காத, வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம அந்த இப்போ இருக்கிற டாக்டர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்களும் பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியாது, அந்த குரல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, தெரியும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்குன்னு இந்த போ தலைவலியாக இந்த மாத்திரை போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் இப்போ ஒருத்தன் புது கவிதை எழுதியிருக்கான் பார்த்தீங்களா, அருமையான கவிதை சார். உடம்பு சரியில்லையா அலட்சியமாக இருந்துடாதே, உடனே டாக்டர்கிட்ட போ. டாக்டர் பிழைக்க வேண்டாமா? டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பார், வாங்காமல் இருந்துடாதே, உடனே வாங்கு. மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? வாங்கிட்டமேனு சாப்பிட்றாதே, நீ பிழைக்க வேண்டாமான்னு இருக்கான். நடைமுறையை தான் சொல்கிறாங்க, நடைமுறையை சொல்கிறான். ஏன்னா நல்ல பார்த்து செய்கிற டாக்டர்கள் இருந்த காலம் உண்டு. திருவாரூரில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஐயாசாமி ஐயர்னு ஒரு டாக்டர், ஐயாசாமி ஐயர்னு அவருக்கு பேர். நீங்கள் பார்த்துருக்கீங்கள, தெரியும். நான் யாராச்சும் ஒருத்தர் சாட்சி வச்சுக்கிறது இப்போ அவர் பார்த்துருக்கீங்கன்னா இல்லைன்னா கூட ஆமான்னு சொல்லுவார். அதான் எங்கள் ஆசிரியருக்கு மாணவருக்குள்ள ஒரு உறவு என்னன்னா அப்படி தான் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, உங்களை மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதான் சொன்னார். ஐயாசாமி ஐயர் டாக்டர்னால் அவர் ரொம்ப எம்பிபிஎஸ் படித்தவர் தான், ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கிடையாது அவர். அவன் லண்டனில் போய் வைத்தியம் பண்ணிட்டு வர்றவன் என்ன செய்வான், அவர்கிட்ட கொண்டு வந்து கேட்பான், இந்த வைத்தியம் பண்ணியிருக்கு தேவலாமான்னு பார்த்து சொல்லுங்க. லண்டனுக்கு போய் வைத்தியம் பண்ணியிருக்கான், இவர்கிட்ட கேட்பான். சொல்லுவான், சரி இது கொடுத்துருக்கான், அது ரைட்டு. இந்த இதுதான்டா இந்த மாத்திரை தான் அந்த ஊரில் அப்படி போட்டிருக்கான், சரி இது கொடுத்துருக்கானா சேர்த்து பாரு, அதையும் சேர்த்துக்க. இந்த மருந்தில் இன்னது சைடு எஃபெக்ட் உண்டு, அதை தீக்கிறதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இதையும் சேர்த்துக்க போடு, நல்லதாக செஞ்சுருக்கான் போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்குவமாக சொல்லுவார். ஒரு நாள் என்ன பண்ணால், ஒருத்தன் அவங்க அப்பாவை வளர்த்துருந்துருக்கான். அவங்க அப்பாவுக்கு வயசானவர், கிழவனார். வைத்தியம் பார்த்தார், அவர் பார்த்தார், டெஸ்ட் பண்ணி பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப மெனக்கிடாத, வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்டு, எதுவும் கேட்டார்னா கொடு, ரொம்ப வைத்தியம் பண்ண வேண்டாம், செலவு பண்ணிகிட்ருக்காதேன்னார். என்ன அது முடிய போகிறவருக்கு எங்கடா வீண் செலவு பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? அவ்வளோதான்டா உனக்கு அப்பா, அவ்வளோதான். தஞ்சாவூரில் என்ன கொண்டு காட்டவான்னா, உன்னால் முடியலன்னா சொல்லி நான் தஞ்சாவூர்லன்னா கொண்டு காட்டுட்டுமான்னா. அதுக்கு டாக்டர் சொன்னார், கொரடாச்சேரி வரைக்கும் தாங்குன்னார். திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்கிற ஊர் கொரடாச்சேரி. அவர் அதை டைம் போட்டு சொல்கிறார், கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும். பார்த்தா இந்த ஆள் மோசமானவனாக இருக்கிறான், இவங்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆச்சு விட்டான். அதோட எனக்கு தெரியாது, அதுக்கு மேலே என்ன நினைச்சு தெரியாது. ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த ஆளை கடத்தூரில் நான் பார்க்குறேன், விஜயபுரம் திருவாரூர் கடத்தூரில் பார்க்குறேன். ஏப்பா அங்கே அப்பா சௌரியமாக இருக்காங்களா, அன்றைக்கி நீ ஐயாசாமி டாக்டர்கிட்ட வந்தியே அப்படின்னா. நீங்கள் இருந்தீங்களா சார்? ஆமாம். இப்போ எப்படி அப்பா நல்லா? அட ஏன் சார், அவன் பெரிய கருணாக்கு பிடிச்சவன் சார், கிளப்பைய அப்படி. யார? டாக்டரை. ஏன்பா என்ன ஆச்சுன்னு அவன் சொன்னது நான் கேட்கல சார். அழைச்சிட்டு தஞ்சாவூருக்கு தான் போனேன், கரெக்டாக அந்த கோடாச்சேரி போனோன்னு செத்து விட்டார் சார். வாங்க வாங்க, உங்களை பற்றி முதலே சொன்னேன். இப்போ ஒரு பெருமை சேர்க்கிற மாணவர்களில் நீங்கள் ஒருத்தர்னு சொல்லியிருக்கீங்க. கொள்ளாச்சேரி போகும்போது டக்குன்னு செத்து போயிட்டார் சார் அப்படின்னா. இப்போ இதை சொன்னால் நான் கேட்குறேன், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் கொள்ளாச்சேரி வரைக்கும் தாங்குனார்.
இவன் சொல்கிறான், அவர் சொன்னதை கேட்காம நான் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த சரியாக அதுக்கு முந்தி உள்ள அம்மைய பண்ணலையும் சாவில், பின்னால் உள்ள நீடாமங்கலம் வரைக்கும் கூட இல்லை. கரெக்டாக கோடாச்சேரி பாலம் போகும்போது இறந்து விட்டார். இதுக்கு அவன் என்ன காரணம் சொல்கிறான்? அவன் கருணாக்கு பிடிச்சவன் சாருங்கிறான். அவன் சொன்னானா நடக்கும், அவன்கிட்ட போகக்கூடாது சார் அப்படின்னு. இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அவர் நடக்க போகிறத சரியாக சொன்னார்னு சொல்ல வேண்டியவன் மாற்றி சொல்கிறான். அவர் சொன்னதுனால தான் இது நடந்துச்சுங்கிறான். நான் அவனுடைய முட்டாள்தனத்தை நினச்சேன். அவர் எவ்வளோ சரியாக சொன்னார். வீண் செலவு பண்ணாதே, வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது கேட்டார்னா கொடு, முடிஞ்சு போகுது, ஏன்டா கஷ்டம், அதுக்கு தானே சொன்னார் அவர். டாக்டர்கள் அதை மாதிரி இருக்கிற டாக்டர்கள் ஏராளமாக. எங்கள் ஊரில் கைராசி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப நாளைக்கு முந்தி. அவருக்கு எல்லாருமே கைராசி டாக்டர். நான் என்ன கைராசி டாக்டர்னால் போனால் உடனே உடம்பு சௌகரியமாகிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பொதுவாக அப்படி தானே சார் பழக்கம். கைராசி டாக்டர்னால் நம்ம என்ன சொல்கிறது பழக்கம்? அவர் கைராசியானவர், அவர்கிட்ட போனாக்கா கைராசியான கடை, அந்த கடையில் வாங்குங்கன்னா வாங்கினா குடும்பம் வளரும், நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா? அந்த மாதிரி சொல்கிறோமா? இப்போ பட்டு புடவை வியாபாரம் பண்ணுறீங்க, கைராசியான கடைன்னு பேர் வாங்கிட்டீங்கன்னா இங்கே கல்யாணத்துக்கு ஜவுளி வாங்கினோம்னா குடும்பம் பெருகும், பேரப்பிள்ளை அது பிள்ளை இது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும் அப்படின்னு தானே கைராசியான டாக்டர்னு சொன்னான். அப்புறமா அதை விசாரிக்கிற வகையில் என்ன கைராசின்னு சொல்கிறான் சார். அதாவது ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் சீரியஸ், வயசானவர், ரொம்ப வயசானவர். அவர் எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டான். தந்தி கொடுத்தா எல்லோரும் வந்துடுவான்ல. சீரியஸ்லி இல்லை, ஸ்டார்ட் இம்மிடியேட்லினா அவனும் கிளம்பி வந்துட்டான். ஒரு 25 பேர் நெருங்கின சொந்தக்காரன்லாம் வந்துட்டான். தந்தி மட்டும் கொடுக்கக்கூடிய காலம், செல்லெல்லாம் இல்லாத காலம். அதனால் செல்லு அப்போ தந்தி கொடுக்குற காலத்தில் என்ன செய்வான், சீரியஸாக இருக்கும்போதே கொடுத்துருவான். ஏன்னா தந்தி கிடச்சி அவர் வர்றதுக்கு நேரமாகும், அது வரைக்கும் சரியாக வருங்கிறதுக்காக சொல்லுவான். இப்போ அப்படி இல்லை, செத்து போகிறதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான். அது எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சொல்கிறவன்லாம் இருக்கிறான். அதை மாதிரி இவர் தந்தியை கொடுத்துட்டான். 25 பேர் வந்துட்டான் சார். வந்தால் இவர் போக மாட்டேங்கிறார். இந்த இழுத்துக்கிட்டது பாருங்க, இழுத்துக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. 25 பேர் வந்தவன் என்ன நினைக்கிறான், ஒரு வழியாக இருந்து முடிச்சுக்கிட்டு போவோங்கிறான். சார், ஒரு சாதாரண நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் ஒரு 25 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா எவ்வளவு செலவாகும்? காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அதெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவான் 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறது எங்கள் வீட்டில் பழக்கம்மா. குடினா போய் கடத்தலில் போய் குடிச்சிடுவா. இவங்கிட்டே சொல்கிறான்னா அதையும் போடுங்கிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறான், தினம் இட்லி வச்சுக்க வேணாம், நாளைக்கு பூரி போடுங்கன்னா. இப்போ இவனால் முடியல சார், இவனால் செலவு பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணால், ராத்திரியில் தூக்கம் 6 நாள் ஆகிட்டு. இதில் இப்படி ரோட்டில் நடக்கிறாங்க, தூக்கம் வருமா சார்? தின்ன பூரா படுத்துருக்கான் சார், எல்லோரும் வந்தவன் பூரா படுத்துருக்குறான். அப்போ அவர் உள்ளர ஆணுக்கிட்டே இருக்கிறாரு தவிர போக மாட்டேங்கிறாரு. அவரும் போக மாட்டேங்கிறாரு, இவனும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போய்கிட்டே இருக்கு. தூக்கம் வராமல் ரோட்டில் நடக்கிறான். அப்படி அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்னண்ணே, என்ன கவலையாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? அட ஏன்ப்பா அது மாதிரி தந்தி கொடுத்துட்டு எல்லா பயிலும் வந்துட்டான், இவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் ஒரு வழியாக இருந்து பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறானுவ. எப்போ பார்க்கறதுங்கிறது தெரியல, பாட்டு இருக்குது, செலவு எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கு. எனக்கு அது கவலையாக இருக்குது. அதுக்காக வச்சுருக்கிற பணமெல்லாம் இதிலேயே செலவாகிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. அதுக்கு அடுத்த வீட்டுக்காரர் சொன்னான், ஏன்னா அதான் இப்படி இருக்குல்ல, நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியது தானே. என்ன காட்டினா உடனே எப்போ காட்டுறீங்களோ அப்போ. அப்படியா? 100 ரூபா செலவு பண்ணேன், 100 ரூபா.
ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனீங்கன்னா போதும். அடுத்த தெருவு தானே. நீங்கள் நாளைக்கு செலவை பார்க்காம நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கொண்டு போனேன் சார். கொண்டு போனால் பார்த்தாரு. என்னன்னார், அது ஒரு 6 நாளாக இப்படியே போய் வந்துக்கிட்டு இருக்கு, நிற்க மாட்டேங்குது. நான் ரொம்ப பேருக்கு தந்தியை வேற கொடுத்து துவைச்சிட்டேன் சார். வீட்டில் வந்துருக்கானுவோ போக மாட்டேங்கிறான், இவரும் போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் எங்கள் அடுத்த வீட்டுக்காரரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார், உங்கள்கிட்ட போனேன், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறான், அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? 6 நாளாக இருந்திருக்கியே, முட்டாள நீ, அன்றைக்கே கொண்டாட வேண்டியது தானே அப்படின்னு. சார் தெரியாமல் போயிடுச்சு சார், தெரியாமல் போயிடுச்சு சார். 6 நாளாக வீண் செலவு சார். கச்சிக்கணும். அவன் வர்றவன்லாம் பூரி கேட்குறான். ஒருத்தன் 11 மணிக்கு ஒரு டீ போடுங்கிறான். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும், நான் ரொம்ப பாட்டு போடுறேன் சார். நான் அதுக்கு அவ சொன்னா, அந்த தெரியல, அதெல்லாம் தெரியுதில்ல. உடனே என்கிட்ட இப்போ அவர் சொன்னவனு தான் தெரிஞ்சதுங்க. ஒரு மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். அப்படி கொண்டாக்க அப்படின்னு தொட்டான்ல, தூக்கிட்டு போன்ட்டான். அப்படி தொட்டது தான் சார். நாடி பார்க்குற மாதிரி தொடுவானா இல்லையா? அப்படி தொட்டான், தூக்கிட்டு போ. அதாவது அந்த அப்புறம் விசாரிக்கிற போது அவர்கிட்ட வந்த கேஸ் எதையுமே அழைச்சிக்கிட்டு போன்னு அவர் சொன்னது இல்லையா, தூக்கிட்டு போ அப்படி தான் சொல்லுவார். அவர் கொண்டு போனால் முடிஞ்சு போச்சு, வந்துட்டார். அப்புறம் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி. நான் ஒரு நாள் சென்னைக்கு வந்துட்டு திருவாரூருக்கு போகிறேன். இந்த டாக்டரும் வந்திருப்பார் போல, எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த பின்னாலேருந்து வர்றாரு அவர். புலவரே என்ன சவுண்டு கிடைச்சி, என்னடா டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்ட்டு திரும்பி பார்த்தா இவர் வர்றாரு. வணக்கம் சார் அப்படின்னா. இருங்க இருங்க நான் வர்றேன். இல்லை சார் நான் முந்தி போகிறேன். இருங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் அவசரமாக வீட்டுக்கு போகணும். எப்படி போவீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆட்டோ விட்ட பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. நம்ம வண்டி வந்துருக்குல்ல, கார் வந்திருக்கு, நான் அதில் கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா. சரி தப்பிக்க முடியல, ஏன்னா விதி எப்படி இருக்கோ அது இப்படி தான் நடக்கும். நம்ம அவர் கண்ணில் பட வேண்டாம்னு நினைக்கிறோம், அவர் நம்மளை விடமாட்டேங்கிறார் அப்படின்ட்டு சரின்னு நின்றுட்டேன். டிரைவரை பின்னால் உட்காருன்னுட்டு அவர் ஓட்டுறாரு காரை, என்னை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார் சார். போகிற வழியில் கடத்தெருவு தாண்டி போகிறோம், விடிய கால நேரமில்ல. அதுக்குள்ளே காட்டி எவனும் செத்து போனோன்னு தூக்கிட்டு வர்றான், டெட் பாடி எடுத்துகிட்டு வர்றான். இவர் ஓரமாக நிறுத்திட்டு என்கிட்ட கேட்குறாரு, நான் ஊரில் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறது சார், நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறான். நான் சொன்னேன், வேறு யாரோ அந்த வேலையை பார்த்துருப்பான் போல இருக்கு, விடுங்க சார்.